நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் குடியிருப்பில் கடந்த 14 ஆண்டுகளாக போதிய அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் செய்து தரவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 2002ஆம் ஆண்டு நீலகிரி மாவட்டத்தில் உள்ள இடுகட்டி பகுதியில் மாற்றுத்திறனாளிகள் குடியிருப்பு முதன்முறையாக தமிழக அரசு சார்பில் கட்டப்பட்டது. இங்கு காது கேளாதோர், கண் பார்வையற்றோர் என சுமார் 62 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். ஆனால் குடியிருப்பு கட்டப்பட்டு 14 ஆண்டுகள் ஆன நிலையில் குடிநீர், கழிவுநீர் கால்வாய் என எந்த அடிப்படை வசதிகளையும் மாவட்ட நிர்வாகம் செய்து தரவில்லை என அங்கு வசிப்பவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இங்கே 16 வருஷமா இருக்கிறோங்க. இங்கே எந்த இதுவும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதில்ல, எந்த இதுவுமே கிடையாது, உதவியே கிடையாது. வீடெல்லாம் ஒழுகுது, டைலாட்டு தண்ணியெல்லாம் போகுது. குழந்தை குட்டிங்களை வச்சு நாங்களாம் காப்பாற்ற முடியாத அவதிப்பட்டுட்டு எல்லாம் சீக்கிரமாக கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டு உட்காந்துட்டு இருக்கோங்க. இதே தான் நடந்துட்டுருக்கு. எங்களுக்கு கவர்மெண்ட்டில் சொல்லி யாரும் எங்களுக்கு எந்த உதவியும் எங்களுக்கு செஞ்சு தர்றதில்ல. நாங்களும் போய் எல்லா கலெக்டர் மூலியமாக எல்லாமே பார்த்து நாங்கள் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பல குடும்பங்கள் வீடுகளை காலி செய்துவிட்டு வேறு இடங்களுக்கு செல்வதாகவும் அப்பகுதியினர் தெரிவிக்கின்றனர். எந்த கிடைக்க வேண்டிய ஒரு சலுகையும் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. மீட்டிங் ஹாலிலேருந்து பால்வாடியிலேருந்து எல்லாமே மூடி தான் கிடக்குது ஒழிச்சு. எனக்கு ஒரு குழந்தைங்களுக்கு படிக்கக்கூட இடம் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த வீட்டில் இந்த தெருவில் செப்டி குழியெல்லாம் ரெந்தி அப்படியே சும்மா பயங்கரமான தண்ணியெல்லாம் வந்துக்கிட்டு வீடெல்லாம் நாசக்கேடு பண்ணிவிட்டு எங்களுக்கு ரொம்ப சித்திரவதமாக எங்களை பண்ணுற மாதிரி தான் எங்களை பண்ணிகிட்ருக்குறாங்க.